சென்னையில் மீண்டும் ஒரு சவரன் தங்கம் விலை 91,000 ரூபாயை கடந்தது. ஒரு கிராம் தங்கம் 11,425 ரூபாய்க்கு விற்பனை. வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டது வெள்ளி விலை. கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 187 ரூபாய்க்கு விற்பனை. கனமழை காரணமாக காவிரியில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 8,000 கன அடியிலிருந்து 65,000 கன அடியாக அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 6,000 கன அடியிலிருந்து 30,000 கன அடியாக உயர்வு. அணையிலிருந்து 12,500 கன அடி தண்ணீர் திறப்பு. தொடர் மழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு முன்னேற்பாடாக அருவி பகுதிக்கு செல்ல வனத்துறை தடை. வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள். அக்டோபர் மாதம் குறைவாகவே மழை பெய்துள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா விளக்கம். வடகிழக்கு பருவமழை 16 to 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். இரவு நேரத்தில் கடலில் நீராடவும் கடற்கரையில் தங்கவும் அனுமதி இல்லை என அறிவிப்பு. மதுரையிலிருந்து சென்னை வந்த விமானத்தின் கண்ணாடியில் நடுவானில் விரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு. விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதால் 76 பயணிகள் நிம்மதி. தமிழ்நாடு முழுவதும் இன்று ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள். காணொலி வாயிலாக மக்களுடன் கலந்துரையாடுகிறார் முதல்வர் ஸ்டாலின். காங்கிரஸ் கட்சியில் விசுவாசமாக உழைத்தவர்களுக்கு இடம் இல்லை என பழனிசாமி விமர்சனம். திமுகவிற்கு ஜால்ரா போடுபவர்கள் மட்டுமே காங்கிரஸ் தலைவராக வர முடியும் எனவும் பேச்சு. நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்களாம் தலைவராக்கனா அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆக அந்த கட்சியில விசுவாசமாக இருந்து உழைத்தவர்களாம் அந்த இடமில்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படித்தானே இருக்குது. ராமதாசுக்கு ஏதாவது ஆனதென்றால் தொலைத்து விடுவேன் என அன்புமணி ஆவேசம். உடல்நலம் சரியில்லாதவரை கண்காட்சியாக்கிவிட்டதாகவும் சாடல். அப்படி ஒரு செக்கப் போயிருக்கிறாரு. ஒரு காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வரக்கூடாது. யார் யாரும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து வாங்க வந்து பாருங்க எக்ஸிபிஷன் வந்து பாருங்க ஐயாவுடைய உயிர் ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு ஏதாவது ஒரு ஆச்சு தொலைச்சு போட்டுருணும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் வரம்புக்குட்பட்ட கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன்? வழிகாட்டு நெறிமுறை தொடர்பான வழக்கில் விசாரணைக்குழு அமைத்து உத்தரவிட்டது ஏன் என உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி. விஜய் தப்பி ஓடவில்லை. காவல்துறை அறிவுறுத்தலின்படியே வெளியேறினார்.
உச்சநீதிமன்றமே சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என தவிக தரப்பு கோரிக்கை. விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே நெரிசலுக்கு காரணம். குடிநீர், உணவு கிடைக்காமல் மக்கள் மயக்க நிலையை அடைந்தார்கள் என தமிழக அரசு தரப்பு குற்றச்சாட்டு. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக பரப்பப்படும் தவறான செய்திகளுக்கு பதிலளிக்கப்படும் என ஆதவ் அர்ஜுனா கருத்து. 16 நாட்களுக்கு பிறகு உண்மைகளை நிச்சயம் தெரிவிப்போம் எனவும் பேச்சு. ஒரு தவறான செய்திகளை பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம். கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். 2வது முறையாக முன்ஜாமீன் கோரி தவிக பொதுச் செயலர் ஆனந்த் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல். காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை. மூன்றாவது நாளாக நீடிக்கிறது சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். கன்னியாகுமரியில் 77 சவரன் நகைகளை திருடியவர் கைது. நகைகளுடன் காணாமல் போன செப்பு குடங்களும் மீட்பு. அரக்கோணத்தில் பூர்விகா மொபைல் ஷோரூமில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருட்டு. குற்றவாளியை தேடும் பணியில் காவல்துறை தீவிரம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டாரத்தில் தக்காளியை சாலையோரம் கொட்டும் அவலம். பறிப்பு கூலிக்கு கூட தக்காளி விலை போகவில்லை என விவசாயிகள் வேதனை. மகாராஷ்டிராவில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பணத்தை சாலையில் வீசி எறிந்து விவசாயிகள் நூதன போராட்டம். பயிர்ச்சேதங்களுக்கு வழங்கிய இழப்பீட்டு போதுமானதாக இல்லை என வேதனை. இந்தியா, பிரிட்டன் கடற்படைகளின் கூட்டு பயிற்சி நிறைவு. வானில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் போர் ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள். எண்பத்தி 2வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரபல பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் மும்பையில் உள்ள வீட்டின் முன்பு கூடிய ரசிகர்கள் ஆடி பாடி உற்சாக கொண்டாட்டம். வட மாநிலங்களில் கர்வா சவுத் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிய பெண்கள். கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ விரதமிருந்து சடங்குகள் செய்து வழிபாடு. அமெரிக்காவில் இறக்குமதியாகும் சீன பொருட்களுக்கு 100 விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பு. நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் உற்சாகமாக வீடு திரும்பும் புலம்பெயர்ந்த மக்கள்.
தற்காலிக கூடாரங்களை அகற்றிவிட்டு கையில் கிடைத்த பொருட்களுடன் பயணம். வெனிசுலா ஜனநாயக போராட்ட நாயகி மரியா கொரினா மசுடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. தனக்கு கிடைத்த விருதை அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அர்ப்பணிப்பதாக மரியா கொரினா பேச்சு. நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்திய பூர்வ குடிகளின் ஹக்கா நடனம். புதிய பிரதமர் உரையாற்றிய போது பாரம்பரிய கலையை அரங்கேற்றிய பெண் எம்பி.